ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஎம் சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜேஎம் சமையலில் ஆரஞ்சு சிக்கன் செய்ய போகிறோம். ஆரஞ்சு சிக்கனா ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்தை வச்சு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த டிஷ் செய்கிறதுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக வரும். அதுக்கு நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு ரொம்ப நீளமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி இந்த மாதிரி 2 துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1 முட்டை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி இதை கலக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. வாங்க, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சிக்கனை ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுவும் வெந்ததும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த பழத்தில் உள்ள மேலே இருக்க தோலை துருவிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு அந்த பழத்தில் உள்ள ஜூஸை ஒரு கப்பில் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அந்த துருவின நம்ம ஆரஞ்சு பழத்தோலையும் போட்டு லைட்டாக கிளறிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இது உடனே கட்டி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது நம்ம காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஆரஞ்சு பழ சிக்கன் ரெடி ஆயிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டாக, ஸ்பைசியாக, சாஃப்டாக, யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.